ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ எப்பயும் போல் கடைக்கு உட்காந்துட்டேன். இன்னைக்கு நான் குளியல் பொடி அரைச்சிட்டு வந்துடலான் இருக்கேன். ஸோ ஊர்லேருந்து எங்கள் அம்மா வேறு இட்லி மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்களாம்மா. சரி என்ன பண்ணலாம், இன்னைக்கு குளியல் பொடியை அரைச்சிடலாமா என்ன அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அரைச்சிட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நேற்று ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்த வேறு ஒரு குளியல் பொடி, அது பேக் மாதிரி அப்ளை பண்ணுறது சரிங்களா. அது ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு மட்டும் ரெட் ஒயின் இந்த மாதிரிலாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது அது தனி ப்ராசஸ். பாதாம் இதெல்லாமே அதில் கலந்துருக்கும் சரிங்களா. கொஞ்சம் ஹை கிளாஸ், அதனால் கொஞ்சம் அது ரேட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பாடி ஃபுல்லாகவுமே குளியல் பொடி ரெடி பண்ணியிருக்கேன். அது அரைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஈவன் டோன் ஆக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரிங்களா. இன்றைக்கி குளியல் பொடி அரைக்க போனேன்னா அதுவுமே உங்களுக்கு விலாக் எடுத்து நான் இது பண்ணுறேன். ஏன்னா டிலே ஆக ஆக பார்த்திங்கன்னா அது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் மனசு வலிக்குது. அதனால் கேட்டு டக்குன்னு பக்கெட்டில் போட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. மினிமம் எனக்கு இருந்தால் ஒரு 10 கிலோவுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்துட்டு டீ போட்டு வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த கோதுமை தோசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோதுமை தோசை. சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் சித்தி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்க கோதுமை தோசையும் அப்போல்லாம் தேங்காய் சட்னிங்கிறதே ஹையஸ்ட்டு சரிங்களா. அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த கோதுமை தோசை ஊற்றி எனக்கு தேங்காய் சட்னி வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னுமே தேங்காய் சட்னி சாப்பாட்டில் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் சித்தி எனக்கு அப்படி பழக்கி விட்டனால 2 கோதுமை தோசை குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன். அவ்வளோதான் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் கடையில் உட்காந்துக்குவோம். குளியல் பொடி காய வைக்கிறதுக்காக வந்தேன். சரி இன்னைக்கு காலையில் நம்ம ஒரு தோசையை சாப்பிடுவோமேனு தோசை இப்படிக்காக திருப்பி போட்டேன். இப்படி இருந்தது இப்படி போட்டு, இப்படி இருந்தது இப்படி போட்டு நல்லா வேக வச்சு. கோதுமை தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஊர்லேருந்து அரிசி மாவு வந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி கோதுமை தோசை. எனக்கு மாவு அரைக்க தெரிய மாட்டேங்குது, அதுவும் கற்றுக்கணும். ஃபோன் அடிக்கடி வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அப்போ தான் சாப்பிட்றேன். மணி 12 ஆகுது. காலையில் சாப்பாடு அது இன்றைக்கி தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இருங்க நான் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்றேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். லைட்டாக பீட்ரூட் பொரியலை வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு பழைய குழம்பு இருக்குது, சாம்பார் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். வெயில் இன்றைக்கி வெயில் போட்டு புளுக்கி எடுக்குது. நேற்றெல்லாம் வெயில் கம்மியாக இருந்ததுக்கு இன்றைக்கி வெயில் போட்டு அப்படியே எரியுது. போகணும். அது வாங்கிட்டே போகல, கடையை மாற்றிச்சு. இங்கே தான் கிடைக்கல. வெயில்
ஹாய் எல்லாத்துக்கும். நான் கடைக்கு வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் வேலை செஞ்சேன். ஸோ ஹென்னா போட்ட ஐப்ரோஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் வேலை முடிஞ்சு. சரி இன்னைக்கு ரொம்ப நேரம் என்னால் பேச முடியல. என்னால் லாஸ்ட் டைம். ஆனால் எனக்கு என்னோடய கஸ்டமர் இன்னைக்கு வந்தவங்க எல்லோரும் என்னை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ உடம்பு கம்மியாயிடுச்சுன்னு கேட்குறாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் இன்னைக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏப்பா இவ்வளோ உடம்பு கம்மியாயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அப்பையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காய்ஸ். என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறாங்க அட்டம் டைமில் உடம்பு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு. தெரியல, மனசு சரியில்லை, வேறு என்னத்தை போய் சொல்கிறது வாழ்க்கையில். எப்படி இப்படி உடம்பு கம்மியாச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஆனால் எனக்கு எப்படி கம்மியாச்சுன்னு எனக்கே தெரியல. இருக்க வெயிட் கம்மியாகுது. ஆனால் எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களும் குண்டா இருக்க, அம்முக்குட்டி கூட குண்டா இருக்கேன்னு சொன்னிச்சு. ஆனால் கஸ்டமர்லாம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப உடம்புலாம் கம்மியாயிடுச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் கஸ்டமர் கூட அப்படிதான் கேட்டு போனாங்க, ரொம்ப கம்மியாயிட்டோமா என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஷேட் ஃபீலிங். நான் முன்ன மாதிரி இருக்கனா இல்லையான்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, எப்படியோ நம்மளுக்கு வெயிட் கம்மியாகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் போய்ட்டு சுகர் செக்கப் எல்லாம் செக்கப் பண்ணிட்டு வந்துடும். ஆகிற டென்ஷனுக்கு நம்மளுக்கு எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். தான் ஹென்னா போட்டு விட்டு கையெல்லாம். சரி ஓகே காய்ஸ், நாளைக்கு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட். வீட்டுக்கு வந்துட்டு இட்லி சுட்டு சட்னி அரைக்க போகிறேன். இட்லி ஊற்ற போகிறேன். வாங்க இட்லி ஊற்றுவோம். இட்லி மாவை கலக்கி வச்சிட்டேன். இட்லி குண்டாக இருக்கும். முதல்ல இட்லியே சுட தெரியாது காய்ஸ், இப்போதான் இட்லியே சுட கட்டிட்டு இருக்கேன். சூப்பராக இட்லி ரெடி பண்ணிட்டேன். திறந்து பார்ப்போம். சூப்பராக இருந்திருக்கு இட்லி. இட்லி காரா சட்னி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் எல்லாத்துக்கும். எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சட்னி தாளிச்சிட்ருக்கேன். ஓகே பாய், குட் நைட்.